வணக்கம். புதிய தலைமுறையில் பல்வேறு செய்திகளை முதன்மைச் செய்திகளாக பார்க்கலாம். தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது. மாலை 5 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் இந்த கூட்டம் தொடங்கியது. ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதாவை தமிழக அரசுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பியது உள்ளிட்ட அம்சங்கள் விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல பொது பட்ஜெட், வேளாண் பட்ஜெட் மற்றும் அதில் இடம்பெறவுள்ள திட்டங்கள், அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆளுநர்களுக்கு வாய் மட்டும்தான் உண்டு, காதுகள் இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். உங்களில் ஒருவன் பதில்கள் என்ற தொடரில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். ஆளுநர் அரசியலில் தலையிடக்கூடாது என அண்மையில் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தெரிவித்துள்ளதை இதற்கு ஆளுநர்கள் செவிமடுவார்கள் என நினைக்கிறீர்களா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு இதுவரையிலான செயல்பாடுகளை பார்த்தால் ஆளுநர்களுக்கு வாய் மட்டும்தான் உண்டு, காதுகள் இல்லை என்றே தோன்றுகிறது என பதிலளித்துள்ளார். மேலும் மத்திய அரசு தன் வசம் இருக்கும் விசாரணை அமைப்புகளை அரசியல் நோக்கத்துக்காக மட்டுமே பயன்படுத்துகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். இதுவரையிலான செயல்பாடுகளை பார்த்தா ஆளுநர்களுக்கு வாய் மட்டும்தான் உண்டு, காதுகள் இல்லை என்றே தோன்றுகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை விட தனது தாயும் மனைவியும் 100 மடங்கு வலிமையானவர்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்ததற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்துள்ளார். அதனை காண்போம். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் டெபாசிட் போச்சு, துணிஞ்சு நின்னாங்க, அடுத்த எலெக்ஷன் ஜெயிச்சாங்க. ஏன்னா தலைவர் ஒரு டெபாசிட் போனதுக்காக பின்வாங்கல. ஜெயலலிதா அம்மாவுக்கு டெபாசிட் போலியா, போச்சு. தலைவர் இப்படிதான் நிற்பாங்க. என்னுடைய ஊமை என்பது நானும் அப்படிப்பட்ட ஒரு பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றேன். ஒரு தாய், என்னுடைய தாய் என்னை பொறுத்தவரை ஜெயலலிதா அம்மையாரோட 100 மடங்கு பவர்ஃபுல். என்னுடைய மனைவி என்னை பொறுத்தவரை ஜெயலலிதா அம்மையாரோட 1000 மடங்கு 100 மடங்கு பவர்ஃபுல். கம்பாரிசன் அது இல்ல. தலைவரா மேனேஜருக்காக அந்த எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டுச்சு. அது யார் அந்த இன்டர்வியூ தெளிவா பார்த்தாலும் தெரியும். தலைவர்னா டெசிஷன் எடுக்கணும், எடுக்கிற டெசிஷன்ல நிக்கணும். இந்த டர்புலன்ஸ் சலனத்துக்கெல்லாம் பயப்படக்கூடாது. என்ன வந்தாலும் பார்த்துக்கணும். யாரும் அம்மா போல ஆக முடியாது, மீண்டும் அம்மா போல யாரும் பிறக்க முடியாது. இதுதான் நான் சொல்ல வர விஷயம். அதனால அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அவருடைய தாய் அவருடைய மனைவி உயர்த்தி பேசுகின்றது. எனவே அதுக்குள்ள நான் போய் கருத்து சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா இல்லாமல் தமிழக அரசியலில் எதுவும் நடக்காது என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு கூறினார். எத்தனையோ கடினமான பாதைகளை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதர சகோதரிகள் ஒரு குடும்பத்தை போல தாங்கி இன்று பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் தமிழகத்திலே ஒரு அரசியல் முடிவு, அரசியல் நிகழ்வு என்பது இல்லை என்று சொல்லத்தக்க வகையிலே நம்முடைய பிரசன்ஸ் என்பது இன்று மாறிக்கொண்டிருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க பேருக்கு பெண் அமைச்சர்களை வச்சுக்குவோம், ஏதாவது ஒரு துறையை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம எதெல்லாம் குரூஷியல் துறைகளாக இருக்கிறதோ, எதெல்லாம் சிக்னிபிகன்ட் துறைகள், அந்த துறைகளிலெல்லாம் பெண்களை நியமித்து அந்த பெண் அமைச்சர்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு காட்டியது பாரதிய ஜனதா கட்சி அரசு. அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் கூட்டணி கட்சியுடன் சிறு சிறு சலசலப்புகள் வருவது சகஜம்தான் என முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார். அதாவது ஒரு கூட்டணி கட்சி என்று வருகின்ற பொழுது சிறு சிறு சலசலப்புகள் இருந்தாலும் கூட தேசிய நலன் கருதி இந்த கூட்டணி எப்படி செயல்பட வேண்டும் என்று என்னுடைய கழகத்தின் பொதுச்செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அதன்படி செயல்படுவார். அவருக்கு பின்னால் நாங்கள் இருப்போம். எம்சாண்ட் உற்பத்திக்கு தனிப்பட்ட குவாரி குத்தகைகள் வழங்கப்பட மாட்டாது என தமிழக அரசு அறிவித்துள்ளது. எம்சாண்ட் எனப்படும் செயற்கை மணல் உற்பத்தியை ஒழுங்குபடுத்துவதற்கான புதிய கொள்கையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதில் ஆற்று மணலுக்கு மாற்றாக எம்சாண்ட் உபயோகம் அதிகரித்திருப்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சந்தைகளில் தரமற்ற எம்சாண்ட் விற்பனைக்கு வருவதை தடுக்க புதிய கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்படி எம்சாண்ட் உற்பத்திக்காக தனிப்பட்ட குவாரி குத்தகைகள் வழங்கப்பட மாட்டாது என கூறப்பட்டுள்ளது. கட்டுமான இடிப்பு கழிவுகளை நேர்த்தியான முறையில் மறுசுழற்சி செய்வதை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது.
குரூப் 4 தேர்வு முடிவுகள் மார்ச் மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி 4 அடங்கிய பணிகளுக்கான தேர்வு கடந்த ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி நடத்தப்பட்டது. இந்த தேர்வின் முடிவுகள் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் தேர்வு முடிவுகள் தொடர்பான பணிகள் தற்போது தேர்வாணையத்தில் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அஜய் யாதவ் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என டுவிட்டரில் தேர்வர்கள் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவும் இணைந்து உருவாக்கிய நிசார் செயற்கைக்கோள் இந்தியா கொண்டுவரப்பட்டது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள நாசா ஆய்வகத்தில் 2800 கிலோ எடையில் நிசார் செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் பொருத்தப்பட்டுள்ள சக்தி வாய்ந்த ரேடார் மூலம் பூமியின் நிலம் மற்றும் பனிப்பரப்பை துல்லியமாக ஆய்வு செய்ய முடியும். இந்த செயற்கைக்கோள் அமெரிக்க விமானப்படையின் C-17 விமானம் மூலம் பெங்களூருக்கு கொண்டுவரப்பட்டு இஸ்ரோவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அடுத்த ஆண்டு இது விண்ணில் ஏவப்பட உள்ளது. டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவிடம் திகார் சிறையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2வது நாளாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுபான புதிய கலால் வரி கொள்கை முறைகேடு வழக்கில் மணீஷ் சிசோடியா திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக திகார் சிறை வளாகத்தில் தனி அறையில் சிசோடியாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திய நிலையில் ஹோலி விடுமுறைக்கு பிறகு மீண்டும் இன்று 2வது நாளாக விசாரணையை தொடர்ந்துள்ளனர். 7க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் குழு இந்த விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். பாகிஸ்தானில் கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலவுவதால் ஹோண்டா நிறுவனம் அங்கு செயல்பட்டு வந்த கார் தயாரிப்பு ஆலையை மூடியது. பொருளாதார நெருக்கடி காரணமாக பொருள் விநியோகச் சங்கிலி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆலையில் கார் மற்றும் அதன் பாகங்கள் உற்பத்தி செய்யும் பணி பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் ஹோண்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இம்மாத இறுதி வரை ஆலை மூடப்படும் என்றும் பொருள் விநியோகச் சங்கிலி முறையானால் மீண்டும் உற்பத்தி தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே சுசுகி மோட்டார், இந்துஸ் மோட்டார் ஆகிய நிறுவனங்களும் தங்களின் ஆலைகளை மூடியுள்ளன. இதனால் பலர் வேலை இழந்துள்ளனர். மதுரை அருகே ஆவின் பால் விநியோகம் தாமதமானதால் பால் பாக்கெட்டுகள் ஏற்றி வந்த வாகனத்தை பால் முகவர்கள் திருப்பி அனுப்பினர். மதுரை மாவட்டம் கரிசல்குளம் பகுதியில் காலதாமதமாக ஆவின் பால் விநியோகம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டிய முகவர்கள் பால் ஏற்றி வந்த விநியோக வாகனத்தை பால் பண்ணை நுழைவாயிலேயே வழிமறித்தனர். தாமதமாக பால் விநியோகம் செய்தால் அதனை எப்படி விற்பனை செய்ய முடியும் என எதிர்ப்பு தெரிவித்த முகவர்கள் வாகனத்தை திருப்பி அனுப்பியுள்ளனர். தமிழக அரசும் ஆவின் நிர்வாகமும் அலட்சியத்தோடு நடந்து கொள்ளாமல் விநியோக பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக தடகள கவுன்சிலில் பெண் பிரதிநிதிகள் எண்ணிக்கையை 40% உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உலக தடகள சம்மேளனம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு உலக தடகள சம்மேளனம் வெளியிட்ட அறிக்கையில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தன. அதில் உலக தடகள கவுன்சிலில் பெண் உறுப்பினர்கள் 8 பேர் உள்ள நிலையில் அந்த எண்ணிக்கை 10 உயர்த்தப்படும் என்றும் பெண் பிரதிநிதிகள் எண்ணிக்கையை 40% உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கவுன்சிலில் துணைத் தலைவர் பதவி பெண் உறுப்பினருக்கு ஒதுக்கப்படும் என்றும் வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறும் தேர்தலில் இது உறுதிப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மீதான கொடுமைகளை தடுக்க வலுவான சட்டங்களை உருவாக்க வேண்டும் என கோரி லத்தீன் அமெரிக்கா நாடுகளில் மாபெரும் பேரணி நடத்தப்பட்டது. மெக்சிகோ சிட்டியில் நடந்த பேரணியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை முழக்கங்களாக எழுப்பினர். இதேபோல பொலிவியா, உருகுவே, வெனிசுலா, பெரு உள்ளிட்ட நாடுகளின் தலைநகரங்களிலும் பேரணி நடைபெற்றது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுக்க வேண்டும், சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்திக் கொண்டு ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். எண்ணூர் கழிமுக பகுதியில் கலக்கும் கொசஸ்தலை ஆறு மஞ்சள் நிறமாக மாறி வருகிறது. காரணங்களை செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், கொசஸ்தலை ஆறு மஞ்சள் நிறமாக மாறி வருகிறது, என்ன காரணம்? அதாவது எண்ணூர் கொசஸ்தலை கழிமுக பகுதியில் தற்போது அந்த
ஆறானது மஞ்சள் நிறத்துடன் காணப்படுகிறது. ஏற்கனவே இந்த பகுதியை சுற்றி தொழிற்சாலைகள் நிறைய இருக்கிறது. தொழிற்சாலை கழிவுகளால் அவ்வப்போது மீன்வளம் பாதிக்கப்படுவதாக சுற்றுவட்டார மீனவர்கள் அவ்வப்போது புகார் தெரிவிப்பார்கள். அந்த கழிவுகள் கருப்பு நிறத்தில் காணப்படும். ஆனால் முதன்முறையாக மஞ்சள் நிறத்தில் இந்த காணப்படுவதாக மீனவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக இது போன்ற ஒரு கழிவு வந்திருப்பதால் மீனவர்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். அதாவது இந்த எண்ணூர் முகத்துவாரம் பகுதியில் மீனவர்களின் வழக்காடு சொல்லில் வெள்ளம் வட்டம் என்று சொல்வார்கள். தற்போது வட்டம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்க இருக்கக்கூடிய தண்ணீரானது துறைமுக வழியாக கடலில் சென்று கலக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலையில்தான் தற்போது இந்த மஞ்சள் நிறத்திலான இந்த தண்ணீரும் அதனுடன் சேர்ந்து கலந்து கடலில் கலக்கிறது. மீனவளம் பாதிக்கும் என்று மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக இதற்கான காரணத்தை கண்டறிந்து இந்த தொழிற்சாலைகளில் வரக்கூடிய கழிவு நீரா அல்லது வேறு ஏதேனும் இது போன்ற கழிவா என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று மீனவர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்படுகிறது. ஏற்கனவே வாழ்வாதாரம் இன்று தவிர்த்து வருவதாகவும் இது போன்ற காரணங்களால் தொடர்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. உடனடியாக இந்த மஞ்சள் நிறமாக வரக்கூடிய இந்த கழிவு என்னவென்று கண்டறிய வேண்டும் என்பது மீனவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. ராதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. எழில், அண்மையில் திறக்கப்பட்ட கீழடி அருங்காட்சியகம் வந்து திறந்திருக்கின்றன. குறிப்பாக பகல் நேரங்களில் மதுரை மட்டுமல்லாது மதுரை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய அந்த கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் இங்கு வந்து அதிக அளவு வர தற்போது வந்து ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு குறைந்தது 10க்கும் மேற்பட்ட பல்வேறு பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் தொடர்ச்சியாக இந்த அருங்காட்சியகத்திற்கு வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொல்பொருள் பொருட்களை வந்து தற்போது பார்வையிட்டு செல்கிறார்கள். அதே போல் தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களில் இருந்தும் சில குடும்பத்தை சார்ந்த நபர்கள் இந்த மதுரைக்கு சுற்றுலா வரும்பொழுது இங்கே கீழடி அருங்காட்சியகம் இருப்பதை அறிந்து உடனடியாக இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சிப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொல்பொருள் அந்த பொருட்களை வந்து பார்வையிட்டு வியந்து செல்கிறார்கள். அதே போல் இங்கே இந்த அகல் வைப்பகத்தில் மொத்தம் 6 காட்சி கூடங்கள் வந்து இருக்கின்றன. அதில் ஒவ்வொரு காட்சி கூடங்களிலும் வந்துட்டு பிரத்யேகமாக வந்து அந்த தொல்பொருட்கள் வந்து காட்சிப்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக இந்த பழங்கால மனிதர்களின் வாழ்வியலை சித்தரிக்கும் வகையான ஓவியங்கள் வந்து பலரையும் வந்துட்டு ஈர்த்திருக்கின்றன. அதே போல் வைகை கரையில் வாழ்ந்த மக்களின் வேளாண்மை, அது விவசாயம், அந்த 2600 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் வந்து அவரால் செய்யப்பட்ட அந்த வேளாண்மை குறித்த தகவலும் இங்கே வந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் அந்த காலத்தில் நீர் மேலாண்மை குறித்து விளக்கும் தொல்பொருட்களும் இங்கு வந்து சான்றுகளுடன் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் பழங்காலத்திலேயே இந்த தமிழ் சமூகம் எழுத்தறிவு பெற்று வாழ்ந்ததற்கான சான்றுகளும் இந்த தொல்பொருள் அருங்காட்சியகத்தில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே போல் ஆதி காலத்தில் இந்த நம் மக்கள் வந்து பயன்படுத்திய இரும்பு, அதே போல் நெசவு தொழில் செய்வதற்கு உண்டான அந்த பொருட்கள், அதே போல் கைவினை தொழிலுக்கு தேவையான சிறு சிறு பொருட்கள் இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக இந்த கடல் வணிகம் செய்வதற்கு உண்டான தொல்பொருள் சான்றுகள் வந்து இங்கே பார்ப்போரை வந்து வியக்க வைத்திருக்கின்றன. அதே போல் பல்வேறு கலை சார்ந்த நுணுக்கமான, அதாவது அணிகலன்களாகட்டும், தங்கத்தால் செய்த அணிகலனாகட்டும், எலும்புகளால் செய்த அணிகலனாகட்டும், இந்த கலை சார்ந்த தொல்பொருட்களும் இங்கே வந்து இந்த 6 காட்சி கூடங்களில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த அருங்காட்சியகத்திற்கு குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களை அதிக அளவு இந்த இடத்துக்கு கூட்டி வருவதற்கு பல்வேறு பள்ளிகள் வந்து விருப்பம் தெரிவித்து தொடர்ச்சியாக வந்து வண்ணமே இருக்கிறார்கள். இரவு அது சாயந்தரம் 6 மணிக்கு மேலே
இந்த அருங்காட்சியகம் வந்து வண்ண விளக்குகளால் வந்து அலங்கரிக்கப்படுகின்றன. இதை பார்ப்பதற்காகவே இந்த சுற்றுவட்டார கிராமத்தில் இருந்து பல்வேறு மக்கள் இந்த இடத்துக்கு வந்தவனமே இருக்கிறார்கள். இங்கே வரக்கூடிய இந்த கல்லூரி மாணவர்களும் சரி, இல்ல பொதுமக்களும் வைக்கக்கூடிய ஒரு சிறிய கோரிக்கை என்னவென்றால், மதுரையிலிருந்து இந்த கீழடி அருங்காட்சியகத்திற்காக வருவதற்கு சிறப்பு பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் அவர் வந்து முன்வைத்திருக்கிறார்கள். இந்த தமிழர்களுடைய பழமையான இந்த பழம்பெருமையை காட்சிப்படுத்திய தமிழரசுக்கு வரக்கூடிய அனைத்து சுற்றுலாவாசிகளும் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். பிரசன்னா, வார நாட்கள் விடுமுறை நாட்களில் நேரம் ஏதேனும் மாற்றப்பட்டு இருக்கிறதா? அதனை கண்ட மக்கள் என்ன சொல்றாங்க? காலை 9 மணிலிருந்து இரவு 7:30 மணி வரை இந்த அருங்காட்சியகம் வந்து 24 மணி நேரம், அதாவது அந்த ஒவ்வொரு வாரம் முழுவதுமே வந்து திறந்திருக்கும் என்பதை தற்போது வந்துட்டு கூறப்பட்டிருக்கின்றன. இனி வரும் நாட்களில் உள்ளே வருவதற்கு கட்டணம் வந்துட்டு விதிக்கப்படுமா அல்லது இந்த நேரத்தில் ஏதேனும் மாற்றங்கள் வந்துட்டு விதிக்கப்படுமா என்பது மாவட்ட நிர்வாகம் வந்துட்டு முடிவு செய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போது வரை அந்த 7:30 மணி வரை மட்டுமே அந்த நேர கட்டுப்பாடு என்பது வந்து இருக்கின்றன. கட்டணம் எதுவுமே வந்துட்டு இதுவரை வந்து மக்களிடம் வந்துட்டு இந்த அருங்காட்சியகம் சார்பாக எதுவும் வசூல் செய்யப்படவில்லை. அதேபோல் இந்த கிராம பகுதி வரக்கூடிய மக்களும் இந்த அருங்காட்சியகத்தை நம்பி தற்பொழுது சிறு சிறு கடைகள் வைப்பதற்கு ஆயத்தமாகி வருகிறார்கள். மேலும் சாலை வசதியும் சரி, அதே போல் வரக்கூடிய வாகனங்களை வந்து நிறுத்துவதற்கு உண்டான பெரிய அளவு அந்த பார்க்கிங் வசதியும் சரி தற்போதுதான் படிப்படியாக வந்து ஏற்படுத்தப்பட்டு வந்த வண்ணம் இருக்கின்றன. இனி வரும் நாட்களில் அந்த பார்க்கிங் செய்வதற்கு உண்டான வாகன கட்டணம் வந்து விதிக்க வாய்ப்பு இருக்கும். அதே போல் வரக்கூடிய மாணவர்கள், அதே போல் பொதுமக்கள் உள்ளே சென்று அருங்காட்சியகத்தை பார்வையிடுவதற்கு சிறிய தொகை ஏதேனும் வந்து வசூலிக்க வாய்ப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழில்துறை கட்டுப்பாடு இருக்கக்கூடிய சுற்றுலா தலத்தில் அது எவ்வளவு நேரம் வந்து அதோட விதி வந்து கடைபிடிக்கப்படுகிறது.